இயேசுவுக்காக பிரகாசி ஊழியங்கள் வழங்கும் பிரகாசிக்கும் நேரம். மெசேஜ் பை சிஸ்டர் எஸ்தர் மாலதி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுக்காக பிரகாசி ஊழியத்தின் மூலமாக நாம் தியானிக்க போகிற தேவ செய்திக்குரிய வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா 33 அதிகாரம் 14 வசனம். இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆமேன். தேவன் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுகிற வேளை அது எப்பொழுது கடந்து வருகிறது, நாம் அதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத சில காரியங்களை இந்த வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் அவர் சில வார்த்தைகள் என்ன செய்திருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு உரிய நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆல்ரெடி சொல்லிட்டாரு, ஆனால் அந்த நாள் வந்தாதான் அந்த சொன்னதை அவர் செய்வார். புரியுதுங்களா? சொன்ன வார்த்தை ஆல்ரெடி சொல்லியாச்சு. நமக்குமே ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவரே அதை நமக்கு செய்வதற்காக நாம் காத்திருக்கிறத தான் ரொம்ப பெரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அவரும் அந்த காத்திருப்பின் நாளுக்கு முன்பதாக அதை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அந்த காத்திருக்கிற காலத்துக்கு முன்பதாக அவர் செய்ய மாட்டார். தன் நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஏன் அந்த நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? அதற்கு இடையில நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் கவனிக்கிறார். நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை அவர் பார்க்கிறார். நம்மை ஆயத்தமாக்குகிறார். நம்மை அவர் புடமிடுகிறார். நம்மளுடைய விசுவாசத்தை அவர் மேல் மாத்திரம் வைக்கும்படியாக சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதுக்கு அந்த கேப் தேவைப்படுது. உடனே இன்னைக்கு சொல்லி இன்றைக்கே நடக்கிற சில காரியங்கள் உண்டு. ஆனால் அநேக காரியங்கள் ஆண்டவர் நேரத்தை வச்சு அந்த வேளையில் தான் அவர் செய்து முடிப்பார். சரி, இந்த காரியங்கள் நடக்கணும், கர்த்தர் குறித்திருக்கிற அந்த வேலையில் நடக்கணும் அப்படின்னா நமக்கும் சில கடமைகள் உண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 28 அதிகாரத்தில் 15 வசனத்தில் கடைசி பகுதி யாக்கோபுக்கு அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அப்போ நமக்குள்ளார அந்த விசுவாசம் வரணும். ஆண்டவர் நாட்கள் வரும்னு சொல்லிட்டாரு, எனக்கு சில காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அந்த காரியங்களை அவர் எனக்கு செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த விசுவாசம் நமக்குள்ளார கடந்து வரணும். அவர் செய்து முடிக்கிற வரைக்கும், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவது இல்லை. உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் வழியாக நாம் கடந்து போனாலும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய கரம் நம்மை பற்றி பிடித்திருக்கும். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச நேரம்தான், உன் சிறையிருப்பு ஒரு முடிவுக்கு கடந்து வரும், உன்னுடைய வேதனை ஒரு முடிவுக்கு கடந்து வரும், இன்னும் கவனமாயிரு, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார், கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் சொன்ன அநேக வார்த்தைகள் நிறைவேறுவதற்கு காலங்கள் கடந்து போகிற வேளையில் நம்முடைய உள்ளத்தில் எத்தனையோ பாரங்கள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. அதை சகித்து கொள்ள முடியாமல் அந்த போகிற சூழ்நிலைகளை கூட நம்ம கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் தான் அவருடைய கை என்னை விட்டு விலகலை, அவர் என்னை கைவிடாதபடிக்கு அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் அவர் காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ளார அதிகமாய் பெருக 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 நாம் அதற்கு ஆயத்தம் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணவல்ல தேவனாக இருக்கிறார். பாருங்க, அவர் ஒரு நாட்கள் வரும்னு சொல்லிட்டாரு. நமக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க அவர் காத்திருக்கிறாரு. அந்த காத்திருக்கிற வேலையில் நம்மளும் தான் காத்திருக்கிறோம். இப்போ நாம் காத்திருக்கிற வேண்டிய வேலையில் என்ன செய்யணும்? நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்க்கிறார் இல்லையா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை அவர் பார்க்கிற வேலையில் அந்த இருதயத்தில் இப்படிப்பட்ட ஒரு
விசுவாசம் இருக்கணுமா. அப்படின்னா அவர் என்னை கைவிட மாட்டார். அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும் நான் எந்த பாதையில் தேவன் என்னை நடத்தி கொண்டு போனாலும் அந்த பாதையில் ஒருவேளை கல்லுகள் இருக்கலாம், முள்ளுகள் இருக்கலாம், கடினமான சூழ்நிலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், வனாந்திரம் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு, அது செய்து முடிக்கும் வரைக்கும் அவர் கைவிட மாட்டார், அவருடைய கை என்னை பற்றி பிடிச்சு தான் இருக்கும் என்று சொல்லி முதலாவதாக நாம் விசுவாசம் வைக்கும்போது யாக்கோபுக்கு சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நமக்கும் நிறைவேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் சொன்னார் இல்லையா, யாக்கோபுக்கு சொன்னார், மறுபடியும் அந்த இடத்துக்கு அவர் கொண்டு வந்தார். எல்லாமே எப்படி என்ன வார்த்தை கொடுத்தாரோ அந்த வார்த்தையின்படி அது நிறைவேறி முடிந்தது. அதே போல் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் என்ன வார்த்தைகளை நம்மளுடைய சூழ்நிலைகளில் கொடுத்துருக்கிறாரோ, எந்த காரியங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்த போது எப்படிப்பட்ட வார்த்தைகளின் வழியாக தேவன் நம்மை தைரியப்படுத்தினாரோ, தேற்றினாரோ, அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அந்த வார்த்தைகள் ஏற்ற வேளையில் அவர் கை அது வரைக்கும் என்னை விடாது என்று சொல்லி நாம் முதலாவதாக விசுவாசிக்கும் போது அந்த வேளையில் அந்த வார்த்தைகள் நிறைவேறும். இரண்டாவதாக பார்க்கும்போது யோபு 23ஆம் அதிகாரம் 13-14 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுக்கு முதல் வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரோ ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார், அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் செய்வார் என்று சொல்லி வேதவசனம் இருக்கும். அப்போது ரெண்டாவது நம்ம எப்படி விசுவாசிக்கணும்னா, அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எனக்கு அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எனக்கு என்ன குறித்திருக்கிறாரோ அந்த குறித்த காரியங்கள் மாறாது. ஏன்னா அவர் ஒரே மனமாக இருக்கிறாரு. அவரை திருப்பத்தக்கவன் யார்? யாருமே அவரை திருப்ப முடியாது. எனக்காக ஒரு காரியத்தை அவர் முன்குறித்து வச்சுட்டாரு, எனக்கு சொன்ன வார்த்தையின்படி அவர் செய்ய போகிறாரு. அவரை யாரும் திருப்ப முடியாது. ஏன்னா அவர் ஒரே மனமாக இருக்கிறார். நான் இதை தான் செய்வேன், நான் சொன்னதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரே மனமாக இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் ஒருவரும் இல்லை. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு இருக்கும்போது தேவன் குறித்திருக்கிற காரியத்தை அவர் நிறைவேற்றி முடிப்பார். புரியுதுங்களா? நமக்கு குறிக்கப்பட்டது. இப்போ உங்களுக்கு ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கோம், உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு காரியம் குறிக்கப்பட்டிருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியெல்லாம் இருக்காது. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல, அவங்கவுங்க ப்ரேயர் வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல, அவங்கவுங்களுடைய விண்ணப்பங்களுக்கு தகுந்தாற் போல, அவரவர்களுடைய தேவைகளுக்கு தகுந்தாற் போல ஆண்டவர் சில காரியங்களை குறித்து வைத்திருப்பார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். எப்போ? நாட்கள் வரும், ஏற்கனவே குறித்து வச்சிட்டாரு, அந்த குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். சொன்னதை அவர் செய்து முடிப்பார். குறித்ததை நிறைவேற்றுவார். எப்போ? அவருடைய நாட்கள் வரும். அந்த நாட்கள் வருங்களாட்டி நான் எப்படி இருக்கணும்? கர்த்தர் ஒரே மனமாக இருக்கிறார், அவர் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார், அவரை யாரும் திருப்ப முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆழமான நம்பிக்கையை நாம் வைக்கும்போது ஆவியானவர் நமக்குள் இருந்து அந்த பலத்தை நமக்கு கொடுத்து அவர் கிரியை செய்வார். அந்த காரியங்கள் என்ன செய்யுமா? அது வாய்க்க ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அடுத்து மூன்றாவதாக வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். வெறுமையாக என்னிடத்திற்கு அவர் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். மூன்றாவது விசுவாசம், நம்பிக்கை எப்படி வைக்கணும்? அவர் எனக்கு ஒரு வார்த்தையை ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டாரு பாருங்க. ஃபஸ்ட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, நாட்கள் வரும், சொன்னதை செய்வேன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஆல்ரெடி நம்ம குறித்து வச்சுட்டாரு. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? அவரை திருப்பத்தக்கவன் யாரும் இல்லை, எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கணும். முதலாவது கைவிட மாட்டார்னு விசுவாசிக்கணும். ரெண்டாவது குறித்ததை நிறைவேற்றுவார், அவர் யாரும் திருப்ப முடியாது, ஒரே மனமாக இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். மூன்றாவதாக என்ன விசுவாசிக்கணும்? அவர் வாயிலிருந்து எனக்கு புறப்பட்ட வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. அவர் எனக்கு எதற்காக அதை அனுப்பினாரோ அந்த காரியம் நிறைவேறும் வரைக்கும், அந்த விரும்புகிறதை தேவன் செய்து முடிக்கும் வரைக்கும் அந்த வார்த்தை எனக்குள்ளே தான் இருக்கும். தேவன் எனக்கு அனுப்புனது சாட்சியாய் அவர்கிட்ட திரும்பணும். எப்படி? அவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார், அந்த வார்த்தை இந்த விதத்தில் நிறைவேறியது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அடுத்து சாட்சிக்காக போகணும். அது வரைக்கும் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அது என்ன செய்யுமா? வெறுமையாய் திரும்பாது. அது விரும்புகிறத செய்யும், அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்னு சொல்கிறாரு. எங்கேருந்து வந்துச்சு?
அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு, அவர்கிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்துச்சு. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பாது. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்திருக்கிறார், என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், உங்களோடு என்ன காரியமாய் அவர் பேசியிருக்கிறார், அது எங்கேருந்து வந்தது? அண்ட சராசரத்தையும் உருவாக்குன கர்த்தரிடத்திலிருந்து வந்திருக்குது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வீணாக போகாது, வெறுமையாய் அவர்கிட்ட திரும்பாது. அது உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செஞ்சு முடிச்சிட்டு தான் அது திரும்பும். புரியுதுங்களா? அந்த விசுவாசம் நமக்குள்ளாக அது இருக்க வேண்டும். அந்த ஒரு விசுவாசம் உள்ள போயிடுச்சு, அந்த போன வார்த்தை அது நிறைவேற்றி முடிக்கும், நமக்குரிய அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிக்கும். அது முடிச்சிட்டு தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சாட்சிக்காக அவரிடத்துல திருப்பிக் கொள்வார். அப்போ நம்ம சாட்சி சொல்வோம், அந்த வசனத்தை சொல்லித்தான் சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அவர் மூலமாய் கொடுத்தார், இந்த ஊழியத்தின் மூலமாக எனக்கு அந்த வார்த்தை வந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம சாட்சி சொல்லுவோம். அந்த வாக்குத்தத்தம் அந்த நேரத்தில் நம்ம அவருக்கே அனுப்புவோம். ஏன்னா நமக்கு அது நிறைவேறி முடிச்சிருச்சு. நிறைவேறி முடித்த உடனே அந்த வார்த்தை மறுபடியும் கர்த்தர்கிட்ட என்ன செய்யுமா? போகும். எதுக்காக போகும்? அவர் நாமம் மகிமைப்பட, சாட்சிக்காக அந்த வார்த்தையை நம்ம அவர்கிட்டயே நன்றி சொல்லி அனுப்புவோம். புரியுதுங்களா? அப்படிதான் ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வார்த்தையை கொடுத்துருக்கிறாரோ, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை. என் வாய் சொல்லிட்டு, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு என்று சொல்லி எத்தனை வேத வசனம் இருக்குது பைபிளில். அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரும். அல்லது சில ஊழியர்கள் உங்களுக்கு ஜெபிக்கும் போது ப்ராஃபஸி, அந்த வேர்ட்ஸ் நமக்குள்ளார கடந்து வரும். அல்லது நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் உங்களோடு கூட பேசுவார், அல்லது சொப்பனத்தில் பேசுவார், விஷனில் பேசுவார். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருப்பார். அந்த வார்த்தைகள் நிச்சயமாகவே அது நிறைவேறும். அது நிறைவேறும். சாட்சியாய் தேவனிடத்தில் திரும்ப வரைக்கும் அது நிறைவேறும். உங்களுக்குள்ளார நிறைவேறாமல் அது திரும்பாது, வெறுமையாக திரும்பாதுன்னு சொல்லி நீங்கள் மூன்றாவதாக நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை என்ன செய்வாராம்? அவர் வாய்க்க செய்வார். நடக்குங்க. சும்மா ஒரு வார்த்தை உடனே ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு உடனே நடத்திட மாட்டார். அதுக்கு இத்தனை காரியங்கள் நம்மளும் செய்யணும். ஒவ்வொரு விதத்தில் அவர் பார்ப்பார். நம்ம எந்த லெவலுக்கு நம்ம அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கிறோன்னு சொல்லி பார்ப்பார். எப்படி நம்ம விசுவாசிக்கிறோன்னு பார்ப்பார். எப்படி அந்த வார்த்தை நிறைவேறும்னு சொல்லி பார்ப்பார். எப்படி அந்த வார்த்தையினுடைய வல்லமை நமக்குள்ளார கடந்து போகுதுன்னு பார்ப்பார். காத்திருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னு சொல்லி பார்ப்பார். சோர்ந்து போகிறோமான்னு பார்ப்பார். அல்லது இன்னும் விசுவாசம் ஆழமாய் கடந்து வருகிறதான்னு பார்ப்பார். அதெல்லாம் செய்யாமல் அவர் ஒரு காரியத்தை நிறைவேற்ற மாட்டார். புரியுதுங்களா? அதனால தான் இப்போ மூன்றாவதாக அனுப்பப்பட்ட வசனம் அது வெறுமையாய் திரும்பாது, அது விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆவியானவர் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாக உங்களுக்கு அது அப்படியே நடக்கும். வெறுமையாக திரும்பாது. மூன்றாவதாக எப்படி விசுவாசிக்கணுமா? எனக்கு ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிற வசனம் அது வெறுமையாய் திரும்பாது. எனக்கு அது ஒரு விளைச்சலை கொடுத்துட்டு தேவன் என்ன எனக்கு எதற்காக அனுப்புனாரோ அந்த வார்த்தை அவர் விரும்புகிறதை செய்து முடிச்சுட்டு தான் திரும்பும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது, நம்பும் போது ஆண்டவர் அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். 3. நான்காவதாக யோபு 33:14. தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஆண்டவர் ஒன்ஸ் சொல்லிட்டார்னா அதை திருப்ப மாட்டார், அதை மாற்ற மாட்டார். உங்களுக்கு சொன்னது தான். அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ளார வரணும். இந்த வசனத்தின்படி வரணும். யோபு 33:14 வரணும். தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. திருத்துகிறவர் அல்லவே. அவர் திருத்த மாட்டார், கரெக்ஷன் பண்ண மாட்டார். உங்களுக்கு சொன்னது தான். அந்த வார்த்தை நிறைவேறும். நம்ம எப்படியாக நம்மை தேவன் முத்திரையிட்டு வைத்தாரோ நம்ம அப்படி தான் இருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும்னு அவர் தீர்மானித்து வச்சுருந்தாரோ அப்படி தான் இருப்போம். சின்ன வயசில் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் யாராவது ஜெபிக்கும்போது அவங்கள குறித்து சில வார்த்தைகள் வரும் பாருங்க. இவ ஒரு ஊழியக்காரியாக தான் வருவா, இந்த குழந்தை ஒரு ஊழியக்காரியாக ஒரு நாளில் வரும், இந்த குழந்தை ஒரு டாக்டராக வரும். அது அப்படியே நடக்கும். அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்னால், ஒரு விசை சொல்லியிருந்தார்னா அதை மாற்றவே மாட்டார். அது எந்த நாட்கள் வரும்போதோ ஒரு நேரம் காலம் வரும், ஆனால் உடனே செய்ய மாட்டார். ஒரு காலகட்டம் வரும். காலகட்டம் வரும்போது அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். நான் ஒரு என்ஜினியராக போகணும்னு தான் என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் நான் ஒரு ஊழியக்காரியாக மாறணும். காலகட்டம் வந்துச்சு. புறஜாதி மார்க்கத்திலேருந்து நான் திருப்பப்பட்டேன். கவர்மெண்ட் வேலை அப்போல்லாம் இருந்துச்சு. அந்த வேலையிலேருந்து ஆண்டவர் என்னை அழைச்சார். இந்த வேலைக்காக நான் ஒன்று அழைக்கல, என்னுடைய காரியமாக நீ வேலை செய்யணும்னு சொல்லி ஊழியத்துக்கு அழைச்சார். அந்த ஊழியத்தின் பாதையில் நான் ஏற்ற வேலையில் திருப்பப்பட்டேன். இன்றைக்கி
நல்ல ஒரு ஊழியக்காரியாக தேவன் எடுத்து அவர் கரங்கள் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். அவ்வளோதான். அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டார்னா சொன்ன வார்த்தையை மாற்ற மாட்டார். நினச்சாலே மாற்ற மாட்டார். அவர் என்ன இருதயத்தில் அவர் சிந்தையில் என்ன நினைக்கிறாரோ நம்மளை குறித்து அதையே மாற்ற மாட்டார்னா சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஏன்னா ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவர். புரியுதுங்களா? மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல. அப்படின்னா மனுஷன் மனம் மாறிடுவான். ஆண்டவர் மாற்ற மாட்டார், மாறவும் மாட்டார். நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு இந்த வார்த்தையை ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க, அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் மாற்றி திருப்பி சொல்ல மாட்டீங்கப்பா, அதை நான் நம்புகிறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அந்த வார்த்தையினுடைய அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் காத்திருக்கும்போது ஆவியானவர் அந்த வார்த்தை என்ன செய்வாராம்? நிறைவேற்றி முடிப்பார். புரியுதுங்களா? இன்றைக்கி நிறைய பேருடைய விசுவாசம் ஏன் சோர்ந்து போகிற சூழ்நிலைக்கு கடந்து வருகிறதுனா, காத்திருக்க முடியல. அந்த காத்திருக்கிற நேரத்தில் நிறையா மன உளைச்சலுக்குரிய சூழ்நிலைகள் வருது. அந்த சத்துருவும் சாத்தானும் அந்த நேரத்தை மட்டும்தான் பயன்படுத்திக்குவான். இந்த காத்திருக்கிற நேரத்தில் தான் நம்மளை மைண்ட் டைவர்ட் பண்ண பல சூழ்நிலைகள் கடந்து வரும். சரீரத்தில் வேதனைகள் வரும், குடும்பத்தில் பிரச்சனைகள் கடந்து வரும், மன உளைச்சல் வரும். நமக்கு போதும், என்னால் இது முடியலை, காத்திருக்க முடியாது என்று சொல்லி சோர்ந்து போகிற பின்மாற்றத்தின் சூழ்நிலைகள்லாம் கூட கடந்து வரும். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கணும். ஏன்னா ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயாகில் உன் பலன் குறுகினது என்று சொல்லி வேத வசனம் இருக்குது. அந்த ஆபத்து நேரத்தில் தான் நம்ம சோர்ந்து போகும்படியா சூழ்நிலையை சாத்தான் உருவாக்குவான். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்துலலாம் பலப்படுத்திடுவார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நிறையா ஆபத்துக்கள் வழியாக தான் நான் கடந்து வருவேன். வந்திருக்கிற சூழ்நிலைகள் அப்படி தான் இருக்கும், பயங்கரமான நெருக்கத்தின் பாதை. ஆனால் யார் மூலமாவது ஒரு பலனை உடனே கொடுத்துருவார். அவ்வளோ சீக்கிரம் நான் எந்த முடிவும், டிப்ரெஷன் முடிவை நான் எடுக்க மாட்டேன். ஆனால் அப்படி எடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு சின்ன காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் அந்த நேரத்தில் பறந்து காக்கிற பட்சியை போல் வந்துடுவார். ஏன்னா ஊழியங்கள் அப்படிப்பட்ட பாதையில் தேவன் நடத்தி கொண்டு போய் வருகிறார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், பலிகள் 1000 அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எழுத வச்சு ஆண்டவர் அதை யூடியூப்லேயும் டெலிகாஸ்ட் பண்ண வச்சார். அது புத்தகத்தை எழுதின போது கூட எனக்கு பெரிய விஷயமா ஒன்றும் தெரியலை. ஆனால் யூடியூப்பில் உள்ளே போன உடனே அநேக ஜனங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து அநேகர் புத்தகத்தை கேட்பாங்க. நாங்கள் இப்போ வரைக்கும் அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கோம். அந்த இயேசுவின் ரத்தம் ஜெயம் பலிகள் 1000 அதில் ஏராளமான சாட்சிகள், அதாவது நம்ப முடியாத சாட்சிகள் நிறையா, பிரமிக்கத்தக்க சாட்சிகள் நிறையா அந்த புத்தகத்தை வாசித்து அல்லது யூடியூப்பில் கேட்டு அநேக ஜனங்க தேவன் அந்த ஜனங்களை தொட்டார். அநேக வியாதிகள் சுகமாகுச்சு, அநேக பில்லி சூனியங்கள் எரிக்கப்பட்டுச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிற பில்லி சூனியங்கள் வெளியே வந்துச்சு. அப்படிப்பட்ட பல சாட்சிகள், மனநிலை பாதிப்புகள் சுகமாச்சு, சரீரத்தினுடைய வியாதிகள் நீங்குச்சு, கேன்சர் பேஷண்ட்டு விடுதலை ஆனாங்க. பல விதமான சாட்சிகள் எங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அவருடைய ரத்தம், அந்த ரத்தத்தினுடைய வல்லமை, பயங்கரமான வல்லமை. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வச்சார். 1000 வசனங்களோடு இணைக்கப்பட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த புக்கு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூடியூப்பில் கேட்டிருப்பீங்க. ஜீசஸ் பிளட் இன் தமிழ் அப்படின்னு போட்டிங்கனாலே வந்துடும். நிறைய பேர் அதை கேட்டிருப்பீங்க. ஆனால் அதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் தொடப்பட்டாங்க. இப்போவும் ஏன்னா ரத்தம் இல்லையா, இந்த ரத்தத்தினால தானே நமக்கு எல்லாமே. ஆண்டவர் மாத்திரம் மரித்து ஆவியை விட்டார் என்று சொல்லி அதோடு முடிஞ்சிருந்துச்சுன்னா பெரிய விஷயமா ஒன்றுமே நடந்திருக்காது. இயேசு வந்தபோது நடந்த சில அற்புதங்கள் மட்டும் நம்ம தியானிச்சிருப்போம். அவர் சொன்ன சில வார்த்தைகள் இல்லையா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம்தான் நம்ம மைண்டில் பதிஞ்சிருக்கும். சில விஷயங்கள் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எப்படி வாழணும். ஆனால் அவர் மரித்து ரத்தத்தையும் சிந்திட்டார். அந்த ரத்தத்துக்கு வேல்யூ வந்ததே அவர் 3வது நாள் தான் அந்த ரத்தத்தினுடைய மதிப்பே வெளியே தெரிஞ்சிச்சு இல்லையா. பிசாசின் தலையை அவர் நசுக்கி முடித்தார். ரத்தம் சிந்தம்போது நசுக்குனார்ன்றதை விட பிதாவின் சித்தம் நிறைவேறி முடிஞ்சு ஆவியை ஒப்பு கொடுத்து 3வது நாள் வெளியே வந்தார் பாருங்க. உயிர்த்தெழுந்த வல்லமையோடு ஜெயம் பெற்ற இயேசு கிறிஸ்துவாய் வரும்போது தான் எல்லா திட்டங்கள் நிறைவேறியது. பிசாசினுடைய சத்துருவினுடைய வல்லமைகள் முறியடிக்கப்பட்டது. நினச்சி பாருங்க, நான் அடிக்கடி நினைப்பேன், ஐயோ இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச இடத்துல எவ்வளோ ரத்தம் கொட்டி கிடந்திருக்கும். அன்னைக்கு யாருமே அதை பெரிய விஷயமா நினச்சிருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு அந்த ரத்த துளிகள், ஒரு ரத்த துளி நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்.
அதாவது நம்ம அதை கையால் தொட்டு உணர்ந்து பார்த்தா அது எப்படி இருக்கும் நிறைய முறை நான் நினைப்பேன். ஆனால் நம்ம இப்போ இந்த ரத்தத்தை பயன்படுத்துகிறோம், மன ரீதியாக பயன்படுத்துகிறோம். தண்ணி, எண்ணெய் எல்லாம் ஆண்டுடைய ரத்தம், வசனத்தை வச்சு ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவருடைய நாமம் வார்த்தை என்பதே என்று சொல்லி அவருடைய வார்த்தையை வச்சு நம்ம ரொம்ப பயன்படுத்திக்கிறோம் இல்லையா? ரத்தமாக பயன்படுத்திக்கிறோம். இந்த வார்த்தை கசக்கப்பட்டது தான், வார்த்தை பிழியப்பட்டது தான் ரத்தமாக வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு சிந்தனை இடத்துல எவ்வளோ ரத்தம் இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? அத்தனை சொட்டு ரத்தமும் வெளியே போயிருந்துச்சுன்னா அந்த ரத்தத்தில் எவ்வளோ பவர் இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள். அடிக்கடி என்னுடைய ஆவியில் நான் இந்த கல்வாரி காட்சிக்கு தான் கடந்து போகிறதுக்கு எனக்கு ஆண்டவர் அந்த கிருபை தருவார். கல்வாரி காட்சி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மன ரீதியாக கொஞ்சம் சமாதானம் இல்லை, ஒரு மாதிரி தடுமாற்றமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்னுடைய மைண்ட் அங்கே தான் போகும். அவர் எவ்வளோ ரத்தம் சிந்தினார், எவ்வளோ வேதனைப்பட்டார். அந்த வேதனையில் கொஞ்சம் கூட நம்ம படுறதில்ல. ஆனாலும் நம்மளுடைய வேதனை நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது, அவருடைய வேதனை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமைக்கு நான் கடந்து போயிடுவேன். அப்படியெல்லாம் அவர் அடிபட்டு வேதனைப்பட்டு பயங்கரமாக அந்த ரத்தம் சிந்தி அவர் பாடுபட்டு அவருடைய வாயிலிருந்து எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு புறப்பட்டு வருது அப்படின்னா, தேவன் ஒரு விசை நமக்கு சொன்ன வார்த்தையை இரண்டாம் விசை பார்த்து அவர் திருத்துகிற தேவன் அல்ல. புரியுதுங்களா? அவர் திருத்த மாட்டார். ஆண்டவர் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசித்து பார்க்கும்போது பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம், வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. இதை நம்ம ரொம்ப விசுவாசிக்கணும். வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு அப்படின்னா ஒரு நேரம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சில காரியங்களை நிறைவேற்றுவார். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம்ல. இஸ்ரவேல் ஜனத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் அவர் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று அவர் சொல்கிறாருன்னு பார்த்தோம் இல்லையா? ஒரு நாள் வரும், வானத்துக்கு கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியம் எல்லாமே அடங்கிருது. நம்ம தேவ சமூகத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அதில் இந்த வார்த்தையில் இருக்கிற காரியம் அடங்குது பார்த்தீங்களா? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. அப்போ அந்த சமயத்தில் தேவன் என்ன செய்வாராம்? அந்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு குறித்த நேரத்தில் அவர் நிறைவேற்றி முடிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் காரியங்களை நடத்துவாருங்க. சில நேரங்களில் அந்த நம்பிக்கை வைக்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் வருது, வேதனைகள் வருது. என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நான் நிறைய சரீர பலவீனத்தின் வழியாக தான் அதிகமாக கடந்து போவேன். ஏகப்பட்ட பிரச்சனைகள் சரீரத்தில் இருக்கும். அந்த விதமான பாடுகள் மத்தியில் நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட் தான். 5 இயர்ஸாக ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன். ஆண்டவர் ஒரு நேரம் காலம் குறிச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரும், அது வரைக்கும் டேப்லெட்ஸ் நிறுத்தக்கூடாது. இல்லாட்டி நான் எப்போவோ என்னுடைய விசுவாசத்தில் டேப்லெட் எடுத்து தூக்கி போட்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் எனக்கு அது அனுமதி கொடுக்கல. ஒரு டைமுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அதுக்காக நான் காத்திருக்கிறேன். அது சரீரத்தில் பலவிதமான உபாதைகள், வேதனைகள் எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய சரீரம் ஒரு ஹெல்த்தியான சரீரம்னு சொல்ல முடியாது. அவ்வளோ மன உளைச்சல் என்னுடைய வாழ்க்கையில். ஊழியத்தின் பாதையில், நெருக்கங்களில், போராட்டங்களில், இந்த ஊழியத்தின் பாதையில் கடந்து வருகிற சூழ்நிலைகள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்னை தேர்ச்சி கொண்டே இருப்பார். இக்கால பாடுகள் இனி உனக்குள் வெளிப்படுகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அந்த வார்த்தையை சொல்லியே என்னை திடப்படுத்துவார். இஸ்ரவேலே உன்னில் நான் மகிமைப்படுவேன் சொல்லியே என்னை திடப்படுத்துவார். திடப்படுத்தி தேர்ச்சி ஒவ்வொரு காரியத்துக்கு ஒரு சமயம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லுவார். அந்த நேரம் வரும். பிரசங்கியில் பாருங்கள், ஃபுல்லாக வாசித்து பாருங்கள். 3 அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம், அள ஒரு காலம், சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம், விதைக்க ஒரு காலம், விளைச்சலை எடுக்க ஒரு காலம்னு இப்படி பல காலங்கள் அதில் போட்டிருக்கும். அந்த காலத்தில் தான் கர்த்தர் செய்வார். அடுப்பில் அரிசி போட்ட உடனே நம்ம எடுத்து தட்டில் பரிமாற முடியாது, அது வேகணும். நிலத்தில் விதையை போட்ட உடனே அறுவடைக்கு எடுக்க முடியாது, அதுக்கு காத்திருக்கணும். புரியுதுங்களா? குழந்தை இல்லைன்ட்டு வருவாங்கள்ல, குழந்தை உருவாயிடுச்சு, பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சுன்னா 10 மாதம் காத்திருக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை கிடைக்கும். இடையில நான் எடுத்து பார்த்துக்கிறேன், எனக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குது, நான் அவ்வளோ பூமியிலேயே பெரிய ஒரு பணக்காரனாக நான் இருக்கிறேன், எனக்கு என் பிள்ளைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்னு எடுக்க முடியுமா? இல்லை, காத்து தாங்க இருக்கணும். அப்போ ஆண்டவர் வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்போ இதை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அப்போ இந்த நாளில் 5 காரியத்தை நம்ம பார்த்தோம்.
முதல் கீவேர்டாக ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்த நாட்கள் வருவதற்கு முன்பதாக இந்த 5 காரியங்கள் நிறைவேறணும். 1, சொன்னதை செய்யும் அளவும் அவர் என் கையை விடமாட்டார். எந்த பாதையில் என்னை நடத்தி கொண்டு போனாலும் அவர் என் கையை விடமாட்டார். 2வது, அவர் எனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். அவர் ஒரே மனமாக இருக்கிறார். அவரை யாரும் திருப்ப முடியாது. எனக்குரியது எனக்கு தான். 3வது, அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வசனம், என்னை நோக்கி வந்த வசனம், அது வெறுமையாக திரும்பாது. அது தேவன் எனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் விரும்புகிறதை செய்து தான் திரும்பும். 4வது, தேவன் ஒரு விசை சொன்ன காரியத்தை 2ஆம் விசை பார்த்து அவர் திருத்துகிறவர் அல்லவே. 5வது, வானத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு சமயம் உண்டு. இப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். புரியுதுங்களா? ஒரு சிம்பிளான மெசேஜ் தான். ஆனால் அது உங்களுக்கு ஈஸியாக புரிந்து கொள்ளத்தக்கதான அந்த விதத்தில் அது கடந்து வந்திருக்குது. தேவன் அப்படியாக உங்களுக்கு தெளிவாக புரியும்படியாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இதை குறித்து நீங்கள் நல்லா தியானிங்க. ஒவ்வொரு சண்டேயும் 4:30 to 5 o'clock அன்றைய வார்த்தை இதில் வந்துட்டுருக்குது. நீங்கள் தியானிங்க. மற்றவங்களுக்கு அதில் யூடியூப் லிங்க்லேயும் போடுறாங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் அதை அனுப்புங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆழமான மெசேஜாக இருந்தாலும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இந்த நடைமுறையில் இன்றைக்கி நிறைய பேர் இதெல்லாம் தெரியாதனால தான் தேவனுடைய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியல, சோர்ந்து போகிறாங்க, தடுமாறிடுறாங்க. அதனால் ஆண்டவரும் அவர்களுக்கு செய்ய முடியாமல் அவரும் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது. ஏன்னா விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த நாளிலும் கூட ராஜா, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒரு நாட்களை ஆண்டவரே நீர் நியமித்திருக்கிறீரப்பா. தேவனே நன்றி நன்றி நன்றி. அந்த நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அதற்கு முன்பதாகவே நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அந்த நாட்களில் நிறைவேறும் ஆண்டவரே. அதற்காக நான் கோடி நன்றிகளை ஏறெடுத்து நான் செபிக்கிறேன் ராஜா. தேவ ஆவியானவரே, இன்றைக்கி எத்தனை பேர் உங்கள் சமூகத்தில் சில காரியங்களை வச்சு காத்திருக்காங்களோ, எப்பொழுது ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி பல கேள்விகளோடு காத்திருக்கிறாங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் அதற்குரிய பதிலை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா, இந்த 5 வசனத்தின்படி இவர்கள் விசுவாசிக்கும் போது ஆண்டவரே, ஏற்ற வேலையில் நீர் இந்த காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ண போகிறீங்கப்பா. அதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுத்து செபிக்கிறோம். உங்களுக்குள்ளார விசுவாசம் பெருக 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 நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ள, உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற இடைவெளிகளெல்லாம் குறைய குறைய நாங்கள் உங்களுக்குள்ளார இன்னும் நெருங்கி வரதான் ஆண்டவரே அப்பா, வருகைக்கும் நாங்கள் ஆயத்தமாக முடியும் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தின்படி நாங்கள் நிற்கும்போது ஆண்டவரே நன்றி தகப்பனே, ஆவிக்குரிய அநேக விளைச்சல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அந்த விசுவாசமானது ஆண்டவரே பெரிய ஒரு வழிபாதையை உண்டு பண்ணும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் காத்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே, அவரவர்களுக்கு ஏற்ற வேலையில் நீர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாக, உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக, உங்களுடைய வல்லமை வெளிப்படும்படியாக, உங்களுடைய அபிஷேகம் இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிக நம்ம மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். For your prayer requests, Sister Esther Malathi, Shine for Jesus Ministries, 3C/2 Vasampallam Road, Ottupattai Post, Kunnur, The Nilgiris, 643105. Cell phone number 9443809930 and 9488240110.